Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் மாவட்ட மக்கள் சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ரோட் ஷோ நடத்தி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், தற்பொழுது ஜோசப் விஜய் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று கரூர் வெண்ணெய்மலை பகுதியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதல்வராக பங்கேற்றார். அதற்காக சுமாராக 10 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டது. அதில் 5000 நபர்கள் மட்டுமே பங்கேற்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டு அவர்களுக்கு QR கோடு மூலமாக அடையாள அட்டை வழங்கப்பட்டது. முழுமையாக சோதனை செய்த பிறகு அந்த 5000 நபர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். சரியாக 12 மணிக்கு 15 நிமிடம் அளவில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திருச்சியில் இருந்து சாலை மார்க்கமாக கரூருக்கு வந்தடைந்தார். கரூருக்கு வந்தடைந்தவருக்கு அந்த வெண்ணெய்மலை பகுதிக்கு நேரடியாக வரும்போது சாலை இருபுறங்களிலும் சாலைகளில் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள், மலர் தூவி வரவேற்பு அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் மக்கள் சந்திப்பு மேடையில் பங்கேற்று மக்கள் மத்தியில் உரையாற்றினார். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று கரூர், அது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேகா தேர்தல் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர்கள் உயிரிழந்தார்கள். அந்த துயர சம்பவம் இந்த உலக அளவில் மிகவும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. நிலையில் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்படைந்த 41 குடும்பங்களில் 32 நபருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணையை வழங்குவது நிகழ்ச்சியிலும் முதல்வர் அவர்கள் பங்கேற்றுள்ளார். அது குறித்தும் தெளிவாக அந்த கரூர் சம்பவம் போது என்ன நடந்தது, யார் மேல் தவறு இருக்கிறது, யார் சதி செய்தால் காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தார்களா இல்லையா என்பது குறித்து தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில் எடுத்து வைத்தார். அதே போன்று விவசாயிகள் பிரச்சனை, மேகதாது பிரச்சனை மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எதிர்கட்சிகள் தாவேகா ஆட்சி மீது தொடர்ந்து குற்றம் சொல்வது குறித்தும் பல்வேறு கருத்துக்களை, அரசியல் ரீதியான கருத்துக்களையும் இடைத்தேர்தல் சம்பந்தமான கருத்துக்களையும் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் விரிவாக எடுத்து உரைத்தார். அங்கிருந்து அந்த கூட்டம் முடிந்த பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக வெண்மலை மலைப்பகுதியில் இருந்து புறப்பட்டு கரூர், அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லக்கூடிய பழைய பேருந்து நிலையம் சாலை முதல்வர் செல்லும் போது அந்த பகுதிகளில் இருபுறம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு மக்கள் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், அவருடைய ரசிகர்கள் என ஏராளமான மக்கள் சாலை ஓரமாக நின்று கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். விசில் அடித்தும் அவருக்கு ஆரவாரத்தும் கை அசைத்தும் வரவேற்பு அளித்தார்கள். அந்த நிகழ்வை பார்த்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் தனது வாகனத்தில் அமர்ந்தபடி கை அசைத்து மக்களுக்கு அவருடைய நன்றியை தெரிவித்தார். பின்பு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் சாலை ஓரமாக நின்று தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த செல்லக்கூடிய சாலைகளில் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக 1500க்கும் மேற்பட்ட போலீசார்கள் சாலை இருபுறங்களும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு மற்றும் கயிறுகள் பிடித்து பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். தற்போது நேரடியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய சுற்றுலா மாலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறார். அங்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு துறை சேர்ந்த உயர் அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு சரியாக 3 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெறக்கூடிய அந்த கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 குடும்பத்துக்கு 32 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணையை வழங்குகிறார். வழங்கிய பிறகு அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து மீண்டும் ஆறுதல் கூற உள்ளார். அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட உள்ள தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த தொழிற்சாலை அமைவதன் மூலமாக 13,500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது தவிர இன்னும் பல்வேறு திட்டங்கள் கரூர் மாவட்டத்திற்கு செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். அந்த நிகழ்வு முடிந்த பிறகு கரூரிலிருந்து சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையம் செல்கிறார். அப்போதும் கரூரிலிருந்து திருச்சி செல்லும் வழியில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாலை ஓரமாக நின்று கொண்டு முதல்வர் விஜய் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சி விமான நிலையம் சென்ற பிறகு அங்கு தனி விமானம் மூலம் சென்னை செல்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். தற்பொழுது ரோட் ஷோ தொடர்பான முழு விவரங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி தீபன்.
திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூர் மாவட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிறகு ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் தாவேகா நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரண்டு வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பினை அளித்து வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிறகு ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். வழி நெடுகிலும் அவருக்கு தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பினை அளித்து வருகின்றனர். திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி மக்களை கையசைத்து நன்றியினை தெரிவித்து வருகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். முதலமைச்சரான பிறகு கரூர் மாவட்டத்திற்கு முதன்முறையாக சென்ற விஜய் தற்பொழுது ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். அங்கு வழி நெடுகிலும் மக்கள் கூடி நின்று அவருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளிக்கக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சங்கீதா. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு முதல் முறையாக கரூர் மாவட்டத்திற்கு இன்று வருகை தந்துள்ளார். இன்று வருகை தந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூரில் 2 நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தான் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு காலை 10:30 மணி அளவில் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு அவருக்கு அரசு சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது. அரசு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயர் அதிகாரிகள் என அவருக்கு அனைவருமே பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார்கள். பின்பு அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் நோக்கி புறப்பட்டார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் வழியாக பழைய பால்பனை சாலை மற்றும் சஞ்சீவி நகர், ஓடதுறை, சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக கரூர் செல்லும் சாலையை பிடித்து அங்கிருந்து நேரடியாக கம்பரசன்பேட்டை மற்றும் முத்தரசன் நல்லூர், குளித்தலை, கரூர் அப்படியே அந்த வழியாக தான் வந்தார். அங்கு வரக்கூடிய பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சாலையோரமாக நின்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகின்ற சாலை முழுவதும் நின்று மலர் தூவி அவரை உற்சாகமாக வரவேற்றார்கள். அதைத் தொடர்ந்து நேரடியாக கரூரில் இருக்கக்கூடிய வெண்ணெய் மலை பகுதியில்
சுமாராக 10 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த மைதானத்தில் மக்கள் சந்திப்பு அரங்கம் அமைக்கப்பட்டது. குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வரக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மேல் கூரைகள் அமைக்கப்பட்டு அங்கு சுமாராக 5000 இருக்கைகள் அமைக்கப்பட்டது. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் புதிதாக தாவேகா கட்சி எழுந்த நிர்வாகிகள் என தேர்வு செய்து மொத்தம் 5000 நபர்களுக்கு மட்டுமே QR கோடு பொருந்திய அந்த அடையாள அட்டை பாஸ் வழங்கப்பட்டது. அந்த பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே அந்த அரங்கத்திற்கு உள்ளே செல்ல அனுமதிக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆகையால் இன்று அதிகாலை 6 மணியிலிருந்தே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அந்த QR கோடு பொருந்திய அடையாள அட்டை வைத்திருந்த நபர்கள் அனைவரும் அந்த விழா நடைபெறிய அந்த வெண்ணெய் மலை பகுதிக்கு வருகை தந்தார்கள். அவர் முழுமையாக சோதனை செய்த பிறகு விழா மேடைக்கு உள்ளே செல்வதற்கு அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த விழா மேடையில் ஆண்கள் தனியாக அமர்வதற்கும் பெண்கள் தனியாக அமர்வதற்கும் இருக்கைகள் அமைக்கப்பட்டு பெண்கள் இருக்கும் புறம் பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆண்கள் அமர்ந்திருக்கும் புறம் ஆண் காவலர்கள் பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அது இல்லாமல் அந்த விழா மேடை நடைபெறக்கூடிய அந்த மைதானத்தை முழுவதுமாக காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். தொடர்ந்து அந்த 5000 பேருக்கும் இந்த வெயிலின் தாக்கத்தாலோ அல்லது வேறு ஏதோ உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு முதல் உதவி அளிப்பதற்காக அந்த விழா மேடைக்கு அருகிலேயே தற்காலிக மருத்துவ முகாம்களும் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகளும் தயார் நிலை வைக்கப்பட்டிருந்தது. மேலும் வேற எந்த விதமான ஒரு அசம்பாவித சமயம் ஏற்படாமல் இருப்பதற்காக ஆங்காங்கே CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது. அங்கு வரக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய குடிநீர், கழிவறை வசதிகள் முறையாக செய்து தரப்பட்டது. மேலும் தன்னார்வலர்கள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் தாவேகா கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணியிலும் பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பு உறுதி செய்யும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள். மேலும் அந்த பகுதியில் தீயணைப்பு வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பங்கேற்று மக்கள் சந்திப்பில் மக்கள் மத்தியில் உரையாற்றி முடிக்கும் வரை எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த மைதானத்தை சுற்றிலும் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். சரியாக 12 மணி 15 மணி நிமிடம் அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அந்த விழா நடைபெறுகிற இடத்திற்கு நேரில் வந்து திறந்தவெளி வாகனத்தின் மேலே நின்று மக்களை சந்தித்து உரையாற்றினார். அந்த உரையின் போது கூட தெளிவாக அவர் தெரிவித்திருந்தார், கரூர் அது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டத்திற்காக வருகை தரும் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர்கள், அதாவது குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் என 41 பேர்கள் உயிரிழந்த சம்பவம் மிக பெரும் ஒரு வேதனையை ஏற்படுத்தியது. ஆகையால் அந்த சம்பவத்துக்கு பிறகு தேர்தல் நடைபெற்று தேர்தல் முடிந்து தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு முதல் முறையாக கரூருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வருகை தந்தார். இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி மனதில் ஆறாத வடுவாய் என்றளவும் அந்த கரூர் அந்த சம்பவ நிகழ்வு என் மனதில் இருக்கின்றன. மிகவும் வேதனை அளிக்கிறது. ஒருவேளை நான் மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனையை தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த குறைகளை தீர்த்து வைப்பதற்காக தான் நான் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். அவ்வாறு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அரியலூரில் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பெரம்பூர் சொல்லும் போது கூட்டம் அதிகமாக இருக்கின்றன, பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கின்றன. ஆகையால் இங்கு வரும் நிகழ்வை ரத்து செய்ய வேண்டும் என பெரம்பூர் மாவட்ட காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் பெரம்பூரில் என்னால் மக்களை சந்திக்க முடியாமல் சென்றது. பின்பு பெரம்பூர் மக்களை சந்தித்து வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாகவோ அறிக்கை மூலியமாகவோ நான் நேரடியாக மன்னிப்பு கேட்டுள்ளேன். அதே போன்றுதான் நாமக்கல் நிகழ்வை முடித்து கொண்டு கரூர் வரும்போது இங்கு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கின்றன, பாதுகாப்புகள் அந்த அளவுக்கு போதிய அளவு இல்லை, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடும் என்று காவல்துறை முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் அந்த பயணத்தை ரத்து நாங்கள் செய்திருப்போம். அல்லது இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், பாதிப்பு ஏற்படும் என்றால் காவல்துறையே இந்த பயணத்தை ரத்து செய்திருக்கலாம். ஆனால் எதையும் செய்யாமல் காவல்துறையே அனைவரும் இணைந்து என்னை மக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தியுள்ளார்கள். அப்போது கூட நான் அது தெரியாமல் காவல்துறைக்கு நன்றி தெரிவித்திருந்தேன். ஆனால் அது பின்புதான் தெரிந்தது காவல்துறையினர் நடத்திய நாடகம் என்று. ஆகையால் எவ்வளவு பெரிய ஒரு மனிதன் வாழ்வில் எவ்வளவு பெரிய இடத்திற்கு சென்றாலும் ஒரு வடு ஆறாமல் மறையாமல் இருக்கும். அதை போன்றுதான் எனக்கு இந்த கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் என்றுமே என்னால் மறக்க முடியாத ஒரு வடுவாய் என் மனதில் இருக்கின்றன. அவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் என்னால் முடிந்த இந்த கருணை அடிப்படையில் அரசு பணியை 32 பேருக்கு தரையிறக்கிறோம். இதற்கும் விஜய் கரூருக்கு செல்லக்கூடாது, அரசு பணி வழங்கக்கூடாது என நீதிமன்றத்தை எதிர்கட்சிகள் நாடி மனுக்களை அளித்தார்கள். ஆனால் மக்கள் நம் பக்கம் நிற்கிறார்கள், மகேசன் நம் பக்கம் நிற்கிறார். தீர்ப்பு நமக்கு சாதகமாகவே நீதிபதிகள் வழங்கிய அடிப்படையில் தான் இந்த கரூர் மக்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து தாவேகா
ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள், தமிழ்நாடு இருக்கக்கூடிய பெண்கள், முதல் வாக்காளர்கள், ஆண்கள் என அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் தாவேகாவிற்கு வாக்களித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். என் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு என்னால் முயன்ற அளவுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆட்சியை தொடர்ந்து நான் செயலாற்றி வருகிறேன். குறிப்பாக எனக்கு பணமா மக்களா என்று கேட்டால் எனக்கு மக்கள் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை என்று நான் கூறுவேன். ஏனென்றால் ஏற்கனவே நான் இருந்த இடத்தை விட்டுவிட்டு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த அரசியலுக்கே வந்துள்ளேன். தொடர்ந்து மக்களுக்காக நான் சேவை செய்வேன். இந்த 55 நாட்கள் தாவேகா ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். அந்த ஒரு தகவலே எனக்கு போதுமானதா இருக்கும். தொடர்ந்து தாவேகா ஆட்சியை பற்றி குறை கூறும் எதிர்கட்சிகள் இது போன்ற நல்ல விஷயங்கள் மக்கள் தெரிவிக்கும் போது அந்த வீடியோ அவர்கள் கண்ணில் படாமல் போவது எப்படி என்று தெரியவில்லை. தொடர்ந்து குறைகளை மட்டுமே கூறிக்கொண்டு வருகிறார்கள். ஊழலில் ஊறி போன திமுக, தீய சக்தி என்ற ஒரு சக்தியும் சிந்து போன சக்திகளை இணைந்துதான் இந்த தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு ஒரு ஊழல்வாதியா மாநிலமாக மாற்றியுள்ளார்கள். ஆகையால் இவற்றை மீட்டெடுத்து நல்லாட்சியை தர வேண்டும், மக்களுக்கு தேவையான லஞ்சம் இல்லாத முறையான அரசை தர வேண்டும் என்பது நோக்கத்தோடு தான் இந்த தாவேகா அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது, தொடர்ந்து செயல்படும் என அதை நான் உறுதியளிக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதே போன்று பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வோம், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் தேவையான அனைத்து திட்டங்களையும் முறையாக செயல்படுத்தப்படும். தாவேகா தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றத்துக்கான அடுத்த கட்ட நகர்வுகளை தொடர்ந்து இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. இடைக்கால பட்ஜெட்டில் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களுக்கும் நிதிகள் ஒதுக்கப்படும். அதை தொடர்ந்து அந்த திட்டங்கள் செயல்படுத்துவன நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த அரசு விவசாயிகளின் பாதுகாவலனாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. விவசாயிகளுக்கு அறிவித்த அந்த வாக்குறுதி அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும். குறிப்பாக விவசாயம் தான் நம் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடியது. அத்தகைய விவசாயிகளுக்கு ஒருபோதும் இந்த அரசு துரோகம் செய்யாது. காவேரியில், மேகதாதியில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை மாநில அரசு எந்த ஒரு குரலும் எழுப்பவில்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தொடர்ந்து பல்வேறு கட்சியினர் மற்றும் எதிர்கட்சியினர் தொடர்ந்து குற்றச்சாட்டி வருகிறார்கள். அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்தால் மட்டுமே இந்த அரசு நடவடிக்கை எடுத்ததாக அர்த்தம் இல்லை. சட்ட ரீதியாக மாநில அரசு விவசாயிகளின் தேவையான அந்த பாதுகாப்பு இருக்கக்கூடிய தாவேகா அரசு அனைத்து நடவடிக்கையும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஒருபோதும் விவசாயிகளை இந்த தாவேகா அரசு கைவிடாது என அவர் உறுதியாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்த தாவேகா அரசு எந்த பாரபட்சமும் பார்க்காது. லஞ்சம் பெறும் அதிகாரிகள் மீது முறையாக புகார் வரும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் அமர வைக்க முடியும். மக்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கும் அவருடைய வாழ்வாட்சியை பெருக்கிக் கொள்வதற்கும் தாவேகா ஆட்சியால் முடிந்த அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே LND நிறுவனத்தின் மூலமாக 3 ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது. சுமாராக 8000க்கும் மேற்பட்ட இளைஞருக்கும் மற்றும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்றுதான் கரூர் மாவட்டத்தில் சுமார் 1700 கோடி மதிப்பீட்டில் தோல் இல்லாமல் காலணி செய்யக்கூடிய தொழிற்சாலை அமைவதற்கான அடிக்கல் நாட்டும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அடிக்கல் நாட்ட உள்ளார். அதனை தொடர்ந்துதான் அந்த தொழிற்சாலை அமைவதன் மூலமாக 13,500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதே போன்ற வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் இந்த அரசு முனைப்போடு செயல்பட்டு வருகிறது. இந்த மக்கள் தொடர்ந்து அனைத்தையும் கவனித்து வருகிறார்கள். தொடர்ந்து தாவேகா ஆட்சியின் மீது எதிர்கட்சிகள் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் மக்களுக்கு தெரியும். ஆகையால் அந்த ஏற்கனவே இந்த 2 திராவிட கட்சிகளும் மக்கள் செய்த துரோகத்திற்கும் அந்த அவருக்கு பழி வாங்கும் ஒரு விதமாக தான் இந்த ஆட்சி மாற்றம் அமைந்துள்ளது. இது போதாது, இனி வரும் காலங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு தக்க பாடத்தை மக்கள் புகுற்ற வேண்டும். குறிப்பாக இடைத்தேர்தலில் தக்க பாடத்தை புகுற்ற வேண்டும் என அந்த மக்கள் சந்திப்பில் அவர் பேசினார். பேசி முடித்துவிட்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்லும் பொழுது கரூர் பழைய பெருநிலை வழியாக தான் மாவட்ட ஆட்சி அலுவலகம் செல்ல வேண்டும். அந்த சாலை முழுவதுமாக சுமாராக ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை இருபுறங்களும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் தாவேகா நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் என ஏராளமானோர் அந்த சாலை நின்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சாலை செல்லும் போது அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். முதல்வர் விஜய் அவர்களும் அவருடைய வாகனத்தில் அமர்ந்தபடி தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் கையசைத்து தன்னுடைய நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து அந்த ரோட் ஷோ ஆனது பொறுமையாக மக்களை சந்தித்தபடி முதலமைச்சர் அவர்கள் தனது வாகனத்தை இங்கிருந்து நேரடியாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய சுற்றுலாமாலைக்கு சென்றார். அங்கு தற்போது கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த புதிய பணிகள், புதிய திட்டங்கள், வளர்ச்சி பணிகள், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் குறித்து பல்வேறு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் பிறகு அங்கிருந்து 3 மணி அளவில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குரிய கூட்ட அரங்கில் நடைபெறக்கூடிய அளவில்
செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த 41 பேர் 32 பேருக்கு அரசாணை வழங்கும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர்களுக்கு அந்த பணி நியமன ஆணையை மூலம் ஜோசப் வழங்குகிறார். அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நேரடியாக சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையம் செல்கிறார். அப்போதும் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து திருச்சி செல்லும் சாலை இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் சாலைகள் ஓரமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் முதல்வர் விஜய் அவர்கள் வருகைக்காக இன்றளவும் வெயிலும் பொருட்படுத்தாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்லும் போது மீண்டும் மலர்கள் தூவி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக அவருடைய கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து நேரடியாக திருச்சி விமான நிலையம் சென்று திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை செல்கிறார். சென்னையில் விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.